நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சோமல்லாமா இந்த எழுப்புத நேரத்துக்கு ஆண்டவரே உண்மை நன்றியோடு மை துதிக்கிறோம் சோதரிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு விஷயம் ஆண்டவரே, அந்த டிவி சேனல் மூலியம் அந்த பிள்ளைகளை சந்திக்க கொடுத்த பெரிய வாக்கியத்துக்கும் உமக்கு நன்றி செலுத்துக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மேலே அப்பா மகிமையாக வெளிப்படட்டும், வல்லமையாக வெளிப்படட்டும். உங்கள் மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடுவதாக. அப்பா இஸ்ரவேலில் மகிமைப்பட்டது போல பிள்ளைகளோடு மகிமைப்படுங்க. இம்மட்டும் காத்த வினசரை மை துதிக்கிற ராஜா, இனி காற்று வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவினை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாசிக்கிறீங்களா? கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 9-10. நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினாலே நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. பாருங்க, ஆதி திருச்சபையில் பிரசங்கம் பண்ணுறாரு யார்? பவுல் சொல்கிறாரு, நான் சபையை அடித்து நொறுக்கினேன், ஜனத்தை என்ன செஞ்சேன்? அழித்தேன். இவ்வளவு செஞ்சும் என்ன செஞ்சேன்? ஆனால் தகுதி இல்லாதவனாக இருந்தேன். என்னையும் தகுதிப்படுத்தி ஆண்டவர் என்ன நிச்சயிக்கிறாரு, உள்ளே கொண்டு வந்த அவர் கொடுத்த கிருபையை நான் விருதாவாக்கலைன்னு சொல்கிறாரு. அந்த ஆதி திருச்சபையில் நான் அந்த கொடுத்த கிருபையை நான் விருதாவாக்கலை. நம்ம வசனம் சொல்லுது, நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபைங்க. ஆண்டவர் நம்மளை முன்குறித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டுங்க. ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டுங்க. அவர் கிருபையினால தான் நம்ம இன்னைக்கு பிழைத்திருக்கிறோம். அவர் கிருபை இல்லைன்னா பிழைத்திருக்க முடியாது. நம்ம இடைவெளியில் செத்துருக்கணும், இல்லைன்னா இடைவெளியில் மறித்து போயிருக்கணும். அவர் மேலே நம்ம மேலே வைத்திருக்கிற அந்த கிருபை தான் என்ன செய்து இதுவரை நடத்தி வந்திருக்குது. அவர்தான் பவுல் சொல்றாரு, நான் இந்த கிருபையை நான் விருதாவாக்கலை. அவர் கொடுத்த கிருபையை நான் பயன்படுத்துகிறேன், ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துகிறேன், அதிகம் பிரயாசப்படுகிறேன்னு சொல்றாரு. எங்கேயாவது போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். அவருக்கு எப்படி இருந்திருக்கும் இருதயத்தில் தெரியுமா? எப்படியாவது ஆண்டவருடைய சுவிசேஷம் அறிவிக்கணும். எவனாவது ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட மாட்டானா? எவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறானோ அவனுக்கு போய் ஜெபம் பண்ணிடலாமா? ஐயோ, பிசாசின் கட்டுகள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணிடலாமா? அப்படி தான் என்ன செஞ்சுருக்கோம்? அவளோட இருதயமெல்லாம் ஓடி இருக்கும். நம்மளோட இருதயம் அப்படி இருக்குதாங்க, நம்மளோட இருதயம் அப்படி இருக்குதாங்க, நம்மளோட நோக்கம் அப்படி இருக்குதாங்க, நம்ம சிந்தை அப்படி இருக்குதாங்க. பவுலோட இருதயத்தில் அப்படி தோணுது பாருங்க. பவுல் தெளிவாக சொல்கிறாரு, நான் கிருபையை விருதாவாக்கலை. நம்ம இன்றைக்கி நினைச்சிருக்கோம், கிருபையை விருதாவாக்கிட்டு இருக்கிறோம். வரங்களை பெற்று வல்லமைகளை பெற்று உட்காந்துட்ருக்குறோம். அதான் சொல்கிறார், உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறித்திருக்கிறேன். என்னைக்கு முன்குறித்தாரோ அன்னைக்கே கிருபையை நமக்குள்ளே வைத்துட்டாரு, வரங்களை நமக்குள்ளே வைத்துட்டாரு. நம்ம குணாதிசயம் மாற நமக்குள்ளே இருக்கிற வல்லமை வரங்களோ வெளிப்படுறதை நம்மளால் உணர முடியும். இன்றைக்கி என்றைக்கு ஞானசான தொட்டியில் போய் நம்ம ஞானசானம் எடுக்கும், அன்றைக்கே பரிசுத்த ஆவியார் நம்ம மேலே நிரப்பப்பட்டுட்டார். நம்ம இன்னும் நிறைய பேருக்கு ஜெபம் பண்ண போகும்போது இன்னும் நாங்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமை பெறலை. நாங்கள் அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. ஏன் அனுபவத்தை நான் சொல்கிறேன். என்றைக்கு பரிசுத்த ஆவி நம்ம ஞானஸ்தான தொட்டியில் போய் ஞானஸ்தானத்தை பாவத்துக்கு மரித்து நீருக்கு உயிர்த்தெழுதமோ, என்றைக்கு மரித்து உயிர்த்தெழுதமோ நான் சொந்த குமாரன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து உமக்காக சாட்சியாக நிற்போம், உமக்காக சுவிசேஷத்தை அறிவிப்போம், உமக்கு நான் சீசராக மாறுவேன்னு சொல்லி என்றைக்கு ஒப்பு கொடுக்குறோமோ அன்றைக்கே பரிசுத்த ஆவியார் நம்ம மேலே இறங்கும்போது நம்மளால் உணர முடியும். ரெண்டாவது, நம்மளோட குணாதிசயம் மாறும்போது தான் பரிசுத்த ஆவியார் நம்மளோட வந்து ரீட் பண்ணுறதை நம்மளால் உணர முடியும். அடுத்தவங்களும் பார்ப்பாங்க. நம்மளோட குணாதிசயம் மாறாதட்டியும் அந்த பரிசுத்த ஆவியை உணரலை நம்ம பார்க்க முடியாது. நமக்குள்ளே வந்து ஆவியானவர் செயல்படுகிறத நம்ம பார்க்க முடியாது. அதுதான் பவுல் சொல்கிறார், எனக்கு கொடுத்த கிருபையை நான் விருதாவாக்கலை. கொரிந்திய சபையில் சொல்கிறார், நான் எனக்கு கொடுத்த கிருபையை நான் விருதாவாக்கலை. நான் அதிகமாக நான் சின்னவன் தான், எல்லாத்துலேயும் சின்னவன் தான். நான் அப்போஸ்தலன் பேர் பெற்றிருக்கிறானா நான் சின்னவன் தான். உங்களோட சின்னவனாக இருந்தாலும் நான் என்ன செய்ய அவருடைய கிருபையை நான் விருதாவாக்கலை. நான் உங்களோட அதிகமாக பிரயாசப்படுகிறேன்னு சொல்கிறாரு. நம்ம அதிகமாக பிரயாசப்படுறோமா? ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு பிரயாசம் பண்ணுறோமா? நம்ம எங்கே பிரயாசப்படுறோம்? ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும்னா, இல்லை இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் பார்ப்போம். ஒரு சின்ன ஜெபம் நடத்தணும், வாங்க ஆலயத்திற்கு கூப்பிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க. ஐயோ, எனக்கு கொஞ்சம் துணி நினச்சி வச்சுருக்கிறேனே, காய போடணுமே, துவைக்கணுமே, இது துவைக்கலன்னா நாளைக்கு வேலைக்கு போக முடியாது, துணி வம்பா போமே, அப்படி தான் நினைக்கிறோம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள் அப்படி சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது.
என்னைக்கும் கிடைக்காது. இன்றைக்கி ஜெபம் பண்ண கூப்பிட்ற அழைப்பு நாளைக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது. இன்றைக்கி ஊழியத்துக்கு அழைக்கிற அழைப்பு, சபையோடு சேர்ந்து வாங்க ஊழியம் செய்வோன்னு சொல்லி அழைக்கிற அழைப்பு நாளைக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது. இன்றைக்கி ஒரு பணியாளியை ஜெபம் பண்ணணும், ஐயோ உங்களுக்கு ஜெபம் இல்லைன்னு சொல்லி நம்ம அந்த காரியம் நமக்கு வெளிப்படுதுன்னா, இந்த தெருவில் இந்த இவங்களுக்கு ஜெபம் இல்லாமல் இருக்குது, இவங்க ஜெபம் பண்ணுறதுக்கு யாராவது ஜெபம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி யாராவது புலம்புறாங்கன்னா அந்த புலம்பலி நம்மக்கிட்ட கிடைக்காது. நாளைக்கு இன்னைக்கு கிடைக்கிற வாய்ப்பு நாளைக்கு கிடைக்காது. கர்த்தர் கட்டாயம் கேட்பாரு. அன்னைக்கு ஊழியக்காரன் கூப்பிட்டானே சுவிசேஷத்துக்கு, அந்த ஊழியக்காரன் சொன்னானே, அன்னைக்கு உனக்கு வெளிப்பாடு தந்தானே, அவன் இந்த தெருவில் சுகம் இல்லாமல் இருக்கான், அவனை சுகமாக்குறதுக்கு உனக்கு வெளிப்பாடு தந்தானே, அவனுக்கு ஜெபமாக்கனியா அப்படின்னு கேட்பாரு. அந்த வரங்களெல்லாம் வாங்கி வச்சிருக்கு, எவனுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்குதோ அவன்கிட்ட அதிகமாக கேட்கப்படும் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்பட்டுகிறது. பவுல் சொல்றாரு, நான் இன்னைக்கு என்ன செய்கிறேன், கிருபையை நான் விருதாவாக்கலன்னு சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் அவருக்காக பிரயாசப்படுகிறாரு. அவரை மாதிரி பிரயாசப்படுறோமா? அவர் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பின மனுஷன்தான். ஆனால் இருந்தாலும் அவரை மாதிரி ஒரு ஊழியத்தை நம்ம எந்த செய்ய முடியாது, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்க முடியாது. அவ்வளோ பாடுகளை பட்டிருக்கிறாரு. கரை சேருவோமா கரை சேர மாட்டோமா? அதான் சொல்கிறார், அவருக்கு வாக்குத்தத்தம் உண்டாரு. நான் எனக்கு முன்பாக நீ சாட்சியாக நிற்கணும், நான் எனக்கு முன்பாக நீ சாட்சியாக நிற்கணும், நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறல்ல. அந்த கப்பல் பிரயாணத்தில் பார்த்தீங்கன்னா பவுலுக்காக தான் அத்தனை பேர் தப்பிச்சாங்க. பவுல் இல்லைன்னா அந்த கப்பல் மறைஞ்சிருக்குங்க. பவுல் இல்லைன்னா அந்த கப்பல் கரை சேருன்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. அதே போல தான் உங்கள் வீட்டில் ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் தெரிந்திருக்கிறாரு. அந்த தெரிந்திருக்கிற நோக்கத்தினால தான் இன்றைக்கி நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறோம். நம்ம வீட்டில் ஆதியில் யாராவது சின்ன ஊழியை செஞ்சுருக்கலாம், சும்மா கூட்டுற ஊழியமாவது செஞ்சுருக்கலாம், இல்லை ஆலயத்தில் ஒரு துடைக்கிற ஊழியத்தையாவது செஞ்சுருக்கலாம், ஆலயத்தில் ஒரு கணக்கெழுதுகிற ஊழியத்தையாவது செஞ்சுருக்கலாம், ஆலயத்தில் மணி அடிக்கிற ஊழியத்தையாவது செஞ்சுருக்கலாம், ஆலயத்தில் மை செட்டு போடுற ஊழியத்தையாவது செஞ்சுருக்கலாம். அந்த ஊழியத்தை செய்கிறதுனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, இன்றைக்கி நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறாரு. அந்த பிரயாணத்தில் பவுல் தேவனுடைய தரிசனத்துக்காக, தெய்வ திட்டத்துக்காக அவனை கொண்டு போகும்போது பார்த்துக்கோங்க, அந்த அவ்வளோ பெரிய மரணத்தான போராட்டத்திலையும் ஆண்டவர் தெளிவாக கொண்டு வந்து சேர்த்துருக்கான். எனக்கு முன்பாக நீ சாட்சி அணிக்கணும் பவுலே வாக்கு பண்ணாரு. ஆண்டவர் பண்ணுறாரு, வாக்கு பண்ணுறாரு. பவுல்கிட்ட சொல்கிறாரு, கலங்காதே திகையாதே, நான் உன் தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. பவுலுக்காக தான் அத்தனை பேருக்கு ஜீவனை தந்தார். அதே போல் தான் உங்களுக்காகத்தான், உங்கள் குடும்பத்துக்காக இன்றைக்கி மறு உத்தரவு தந்துட்டுருக்கிறாரு. நீங்கள் நினைக்கலாம், நம்ம இன்றைக்கி இல்லை பெற பார்த்துக்கிறோம் ஊழியத்தை, இன்றைக்கி இல்லை பெற பார்த்துக்குருவோம், சாட்சி கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, இவ்வளோ நேரம் தாமதிக்கிறாரு. அவர் கரத்தில் எடுத்தார், நம்ம ஒரு நிமிஷம் நிற்க முடியாது. அதே ஒரு யோனா காலத்தில் பாருங்கள், நினைவுக்கு போக சொல்லும் போது தான் அவன் தச்சு கப்பல் ஏறி போனான். கப்பல் ஏறி போகும்போது எவ்வளோ சேதத்தை பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க, அந்த பிரயாணத்தில் சொல்கிறாங்க, நம்ம கரை சேர மாட்டோம், இவன் மேலேயோ தெய்வ குத்தம் இருக்குது, இவன் மேலேயே தெய்வ குத்தம் இருக்குது. புறஜாதி சொல்கிறான் பாருங்க, அந்த கப்பல் பிரயாணம் இவன் மேலேயே தெய்வ குத்தம் இருக்குது, அவன் தெய்வத்தை வணங்கு, தெய்வ குத்தத்துக்கு விரோதமாக யார் செஞ்சிட்ருக்கிறான், அவன் தெய்வத்தை வணங்குங்க அப்படி சொல்கிறாங்க. யோனாவை அடித்தட்டில் இருக்கிற யோனாவை தட்டி எழுப்புறான், நீ எழும்பு, என்ன செஞ்சிரு, உன் தெய்வத்தை கும்பிட்டுக்கோ அப்படின்னு. யோனாக்கு இருதயத்தில் தென்படுது, என்ன தென்படுது, நம்ம செஞ்ச தப்புக்கு பாரு எல்லாருடைய ஆசி அந்த செல்லாம் கடலுக்குள்ளே போதே, என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படி சொல்லி பரிதபிக்கிறான். அப்போ தான் சொல்கிறான், நான் தான் என்ன செஞ்சேன், வழி தப்பி வரேன், ஆண்டவருக்கு விரோதமாக நான் தான் வழி தப்பி வரேன். பாருங்கள், வழி தப்பி போனவங்க வாழ்க்கையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அன்று அப்படி இருந்து மீன் வாயில் 3 நாள் வச்சுருந்து என்ன செஞ்சார், யோனாவை எடுத்து பயன்படுத்தினார். ஆண்டவர் யோனாவை தொடர, ஆண்டவர் உங்களை தொடர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இன்றைக்கி ஆண்டவர் எழுப்புதலை குறித்து பேசிகிட்டு இருக்கிறாரு, இன்றைக்கி சுவிசேஷத்தை குறித்து பேசிகிட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக நம்மளோட பேசிகிட்டு இருக்கிறாரு, இன்றைக்கி டிவி சேனல் மூலியம் நம்மளோட பேசிகிட்டு இருக்கிறாரு. நீங்கள் சாதாரணமான ஆள் இல்லை, நீங்கள் சாதாரணமான ஆள் இல்லை, நீங்கள் பராக்கிரமசாலி. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. வாங்க, நம்ம நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அவர் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. எப்படி ஆதியம் புள்ள ஊழியத்தை செஞ்சிருமா, எப்படி ஆதியம் திட்டத்தை நிறைவேற்றிடுமா அப்படிங்கிற பாரம் தான் அவருக்குள்ளே இருக்குது. எப்போனாலும் நம்மளை நம்புகிறாருங்க, நம்மளை நம்புகிறாரு. அவர் கனமான ஊழியத்துக்காக, அந்த கடைசி கால ஊழியத்துக்காக நம்மளை நம்புகிறாரு. நமக்கு ஒன்றுமே தெரியாது, நமக்கு ஒன்றுமே தெரியாது, தெரியாதவன் தான் ஆண்டவர் அழைக்கிறாரு. நான் வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்கள் என்ன தெரிந்திருக்குன்னு சொல்கிறாரு.
பவுல் சொல்கிறாரு கொரிந்திய சபைக்கு, விருதா வைக்கிறாங்க, கிருபை விருதா வைக்கிறாங்க. இன்னைக்கு கிடைக்கிற காலம் நாளைக்கு கிடைக்காதுங்க. இன்னைக்கு கிடைக்கிற வரம் நாளைக்கு கிடைக்காது, செயல்படுதான்னு தெரியாதுங்க. அப்படி தான் பவுல் சொல்கிறாரு தெளிவாக. வாசிக்கலாமா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-10 வரை வாசிங்களேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினாலே உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். பாருங்க, நற்கிரியைகளை செய்கிறதுக்கு தான் என்ன செஞ்சுக்கிறாரு? நம்மளை பிரித்திருக்கிறாரு. நற்கிரிகளை என்னென்னா அவர் அந்த தைரியத்தில் நடப்பிச்சார் பாருங்க. குருடன கண்களை திறந்தார், முடவனை நடக்க செய்தார், திமிர்வாதக்காரனை சுகமாக்கினார், அவங்களெல்லாம் சுமகமாக்கினார்ல. அதான் சொல்கிறார். ஒரு மனுஷன் போய் கேட்குறான், நான் பரலோக ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு நான் என்ன செய்யணும்? நானே வலியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் அவர் சொல்கிறாரு பாருங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு. ஒருவன் பெருமை பாராட்டபடிக்கு இது கிரியைகள் அல்ல, உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரிகளை செய்வதற்கு நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைப்படி அவைகளை நாம் நடக்கும்படி அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். பாருங்க, அவர் கிரியைகளை வெளிப்படுத்துறதுக்கு தான் நம்மளை சிருஷ்டிச்சிருக்காரு, நம்மளை முன்குறித்திருக்கிறாரு. வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க. நம்ம வாழ்க்கையில் கிரியைகளை நிரூபிச்சிருக்கிறோமா, நடப்பிச்சிருக்கிறோமா? வேண்டாங்க, போதும். இனி வர்ற வாழ்க்கையில் அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக மாறுங்க. அவருடைய வல்லமைகளை அதான் சொல்கிறாரு, என் நாமத்தை எங்கே பிரசாபப்படுத்துகிறையோ நான் அங்கே நான் மகிமைப்படுவேன்னு சொல்கிறாரு. எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறீங்களோ நான் அங்கே மகிமைப்படுவேன்னு சொல்கிறாரு. எப்படி மகிமைப்படாமல் இருப்பார்? அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறாரு. அவர் இஸ்ரவேலில் மகிமைப்பட்டது போல உங்களில் என்னிலே மகிமைப்படுறதுக்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரு. வாசிக்கலாமா? தீத்து 2ஆம் அதிகாரம் 11-13 வரை. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவ பக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளது ஏனெனில் நாம் அவரோடு கூட மரித்தெழுந்து அவரோடு கூட பிழைத்து இருப்போம். அவர்களோடு பாடுகளையும் சகிப்போமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார். என்னென்னா அவரோட பாடுகளை அனுபவிக்கணும். ஏசப்பா என்ன செய்யாரு? அவரோட பாடுகளை அனுபவித்திருக்கிறார். என்னென்னா இங்கே இவ்வளோ தான் இப்படி செய்யணும், இப்படி தான் இருக்கணும். அவருடைய தேவ திட்டமே அதுதான், பிதாவின் சித்தமே அதுதான். அந்த பிதாவின் சித்தத்துக்கு என்ன செய்யணும்? அந்த பாடுகள் நம்ம அனுபவிக்கணும். அதான் சிலுவையை தூக்கிட்டா நமக்கு பாடுகள் உண்டு. நம்ம அவர் ஏசப்பா பின்பற்றிட்டு போனால் பாடுகள் உண்டு. அதேமாதிரி அந்த பாடுகளை அனுபவிக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறணும். ஐயோ பாடு இவ்வளோ இருக்குதே, நம்ம ஊழிய வேண்டாம் அப்படி சொல்லி நினைச்சுக்கிறாரு. விட்டு வெளியே வந்துடக்கூடாது. அவர் நம்மளை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த சபையில் சொல்கிறாரு, ஒவ்வொரு விஷயத்தையும் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு பவுல். அதே மாதிரி கொரிந்திய சபைக்கு எழுதுறாரு, எபேசியர் சபைக்கு தெளிவாக எழுதுறாரு. கிருபைகளை குறித்து எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. கிருபைகளை விருதாக வைக்கிறாதீங்க. இன்னைக்கு கிடைக்கிற நாட்களை நாளை கிடைக்கிறாது. நம்ம நினைக்கிறோம் ஒரு சுவிசேஷம் அறிவிச்சா கூட கிருபை தான். தேவ கிருபை இல்லாமல் என்ன செய்ய முடியாது? பட்டணத்துக்குள்ளேயோ கிராமத்துக்குள்ளேயோ போய் என்ன செய்ய முடியாது? சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. ஆண்டவர் உங்களை என்னை முன்குறித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டுங்க. ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறாரு? முன்குறித்திருக்கிறாரு. அந்த தெய்வ திட்டத்துக்காக, அந்த தெய்வ நோக்கத்துக்காக நம்மளை முன்குறித்திருக்கிறாரு. அந்த முன்குறிக்கிறதுக்காக நம்மளை ஆண்டவர் அழைக்கப்படுறதா என்ன செய்கிறாரு? நம்மளை முன்குறிக்க. வாசிக்கலாமா? ரோமர் 3ஆம் அதிகாரம் 23-24.
எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இலவசமாக என்ன செஞ்சோம்? அவர் கிருபையினால என்ன செஞ்சார்? மீட்டிருக்கிறார் நம்மளை. நம்ம பாவங்கள் அநேகம் செஞ்சுருக்கிறோம். அவர் கிருபையினால் நம்மளை மீட்டு எதற்காக மீட்டிருக்கிறார்? அவர் கிருபையினாலே மீட்டிருக்கிறார். எதற்காக கிருபையினால் மீட்டிருக்கிறார்னா, அவருடைய கிருபையில் நற்கிரியைகளை செய்கிற பிள்ளைகளாக மாறணும். அதான் கொரிந்தியர் சபைக்கு பவுல் தெளிவாக எழுதியிருக்கிறார் பாருங்க. நற்கிரியைகளை செய்கிற பிள்ளைகளாக நம்ம நிச்சயம் மாறணும். நம்ம நற்கிரியைகளை நான் இன்னும் உங்களோட நான் அதிகமாக பிரயாசப்படுகிறேன்னு சொல்கிறாரு. நான் எல்லாத்துலேயும் இருக்கிறதுல சின்னவன் தான், நான் ரொம்ப பிரயாசப்படுறேன், ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும். அவருடைய பிரயாணத்தில் அந்த புக்கெல்லாம் வாங்கி புக் ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா, அந்த அவர் புக்கு வாங்கி படித்தீங்கன்னா, பவுலோட ஸ்டோரி வாங்கி படித்தீங்கன்னா, அவர் ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்ச பாடுகளை விட ஆண்டவருக்காக ஓடும்போது பட்ட பாடுகள் அநேகம். நம்ம அதில் கடுகளவு கூட வந்திருக்க மாட்டோம். அந்த சுவிசேஷம் அறிவிக்கணும், எப்படியாவது போயிடணும். அவரை கொல்றதுக்கு வகை தேடுறாங்க. இவன் இருந்துடக்கூடாது. பிசாசோட நோக்கம் இவன் இருந்துட்டானா நிறைய பேரை ரட்சிப்புக்குள்ளே நடத்திடுவான், நிறைய பேரை மனம் திரும்புக்குள்ளே நடத்திடுவான், நிறைய பேரை விடுதலையாக்கிடுவான். இவனை இருக்கவே கூடாதுன்னா என்ன செய்ய? அந்த பிசாசோட திட்டம். ஆண்டவர் அவனை விட்டாரா? அதே போல் தான் ஆண்டவர் நம்மளை வச்சு என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ, என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ, ஆண்டவர் நம்மளை அந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டு தான் என்ன செய்ய முடியும்? நம்ம மறிக்க முடியுமே ஒழிய நிறைவேற்ற முடியாமல் மறிக்கவே முடியாது. ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்க ஒருவனும் நம்ம மேலே கைப்பட முடியாது. அன்றைக்கி யோசுவாக்கு வாக்கு தத்தம் பண்ணுறாரு, உன்னை தொடுகிறவன் கண்ணின் கருவழியை தொடுகிறான்னு சொல்கிறாரு. அதே போல் தான் உன் மேலே கைப்படுகிற 7 வழியாக ஓடி போவான்னு சொல்கிறாரு. அதே போல் தான் என் கட்டளையை மோசைக்கு சொன்ன வாக்கு தத்தத்தின்படி என் கட்டளையை கை கொள்ளும் போது நான் மோசையோடு கூட இருந்தது போல் நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறாரு. அதே போல தான் அன்னைக்கு யோசுவா தெய்வ திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து தெய்வ நோக்கத்துக்கு நிறைவேற்றும் போது தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை கொடுத்தார், ஒரு ஜெயத்தை தந்தார். ஊழியத்தின் பாதையிலும் வாழ்க்கையின் பாதையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை தந்தார். ஒரு சாணாதிபதியை அவனை மாற்றி கொண்டு வந்தார். அதே தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். நம்மளை ஆராதிக்கிற தெய்வம் அவர் தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறாரு. அதே போல தான் அவருடைய மகிமை நம்மளை வந்து வெளிப்படுறதுக்கு தான் அவர் நம்மளை முன்குறித்திருக்கிறாரு. வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். பாருங்க, பவுல் சொல்றாரு, அவருக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் எங்க போனாலும் குத்திட்டே இருக்கும். நான் என்னதான் செய்ய தெரியல, எதுக்காண்டவரே இவ்வளவு பெரிய நல்லா தான் உண்மையாக தான் ஊழியம் பார்த்தாரு, வேதனைப்பட்டார், ரொம்ப சஞ்சலப்பட்டார். அந்த முள் குத்தும் போதெல்லாம் அவர் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். இன்றைக்கி அநேகர் வேறு ஊழியத்துக்காக எழும்பி வரும்போது, ஐயோ என் காலெல்லாம் உழையுதே, என் கையெல்லாம் உழையுதே, எனக்கு நடக்க முடியலையே, நான் என்ன செய்யன்னு தெரியலையே, நான் இப்படி இருக்கும்போது நான் ஊழியத்துக்கு வருவேன். அதே போல தான் பவுலுக்கு எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பார். நம்ம சின்ன கால்வழிக்கு சொல்கிறோம், அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது, குத்தப்பட்டுட்டே இருக்கும். அவர் ஊழியத்தை செய்யும்போது குத்தப்படும், அவர் பிரசங்கம் பண்ணும்போது குத்தப்படும், அவர் பிசாசுகளை துரத்தும் போது குத்தப்படும், அவர் நடக்கும்போது குத்தப்படும். எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாரு. அதுதான் சொல்கிறாரு. வேதனை இல்லைன்னா சொல்ல மாட்டோம். அப்படி சொல்கிறாரு, எனக்கு வலிக்குதே அப்படி சொல்லும் போது சொல்கிறோம், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஏசப்பா நினைச்சா சுகமாக்க முடியும், என் தழும்புகளாக சுகமாக்க முடியும். அவ்வளோ பெரிய கிருபைகளை ஆண்டவர் அவருக்கு வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி ஆண்டவர் நினச்சா மாற்ற முடியும். எதுக்காக அந்த முள்ளை கொடுத்தாரு? என் பிள்ளை இவ்வளோ பாடுகள் மத்தியில் என் ஊழியத்தை செய்கிறானே, இவ்வளோ வேதனையில் மட்டும் என் ஊழியத்தை செய்கிறானே. அதான் சொல்கிறாரு கப்பல் பிரயாணத்தில், பவுலே நீ ராயனுக்கு முன்பாக சாட்சியை நிற்கணும், சாட்சியை நின்ன பிறதான் நீ மறிப்ப, இத்தனை புஸ்தகம் எழுதியிருக்கிற, இத்தனை சபை பெய்யிருக்கிற. பவுலை குறித்த திட்டங்களை நிறைய வைத்திருந்தார் ஆண்டவர். அந்த திட்டத்தெல்லாம் நிறைவேற்றும். அதை தான் சொல்கிறாரு, நல்ல போராட்டம் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. பவுல் தெளிவாக எழுதுறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், எனக்குன்னு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, நான் அதை பெற்றுக்கொள்வேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தீமோத்தேயு உனக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி எழுதுறாரு, தீமோத்தேயுக்கு லெட்டர் எழுதுறாரு. அதே போல தான் அதே நல்ல போராட்டத்தை ஆண்டவருக்காக போராடி இருக்கிறோமா, ஆண்டவருக்காக வேதனைப்பட்டிருக்கிறோமா, ஆண்டவருக்காக சஞ்சலப்பட்டிருக்கிறோமா, ஆண்டவருக்காக கஷ்டப்பட்டிருக்கிறோமா, இனிமே அது ஆண்டவருக்காக எதையாவது செய்யணுங்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே வரட்டும். ஜெபம் பண்ணலாமா? அந்த எழுப்புதல் நேரத்துக்கு ஆண்டவரே ஒரு விஷயம் ஆண்டவரேன், இந்த சபைகளெல்லாம் ஆண்டவரேன், பவுலு கிருபைகளை குறித்து பேசும்போது ஆண்டவரேன், கிருபைகளை விருதவாக்கிறாதீங்கன்னு சொல்ல போல் ஆண்டவரேன், எத்தனையோ பேர் ஆண்டவரேன் வரங்களை பெற்று வல்லமைகளை பெற்று ஆண்டவரேன், அப்பா இன்னைக்கு போவோம் நாளைக்கு போவோம்னு சொல்லி தாமதிச்சுட்டு இருக்கிறாங்களப்பா. அந்த பிள்ளைகளை தட்டி எழுப்பி ஆண்டவரேன்,
பட்டணத்துக்குள்ளே அனுப்புங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உங்கள் அழைப்பில் அப்பா முன்குறித்து போகிற பிள்ளைகளாக என்ன செய்யுங்கப்பா, மாற்றுங்க. ஆவியானவரே இம்மட்டும் காத்த எபினேசரே உம்மை துதிக்கிறேன் ராஜா. இனி காற்று வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.